நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய சாவி இருக்கிறது. அந்த சாவியே நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. காரணம், நம்ம இயேசுவின் இடத்தில் போய், ஆண்டவரே, நான் செய்கிறது தவறுதான், இது என் மனதிற்குள் உறுத்துகிறது, இதை நான் விட்டுவிட நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு அடிமைத்தனம் என்னை அழுத்துகிறபடினாலே என்னால் விட முடியவில்லை, நான் வேண்டாம் என்று நினைக்கிறது என்னை செய்யும்படி ஏவுகிறபடினாலே நான் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலோடு வாழுகிறேன், நிம்மதி இல்லாமல் படுக்கைக்கு போகிறேன், படுக்கையில் படுத்தாலும் தூக்கம் இல்லை. இதனால் அநேக மக்கள் 3 மணி வரைக்கும் புரண்டு 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 படுக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூங்கலை, எனக்கு ஒரே பிசாசின் போராட்டமாக இருந்துச்சு, சிந்தையில் பல நினைவுகள் வந்துச்சு, இதனால் என்னால் தூக்கம் இல்லை, காலையில் எந்திரிச்சா எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது, மூஞ்சிலாம் சோர்ந்து போய் உடம்பு ஃபுல்லாக அழுத்தி வலிக்குது, என்னால் நார்மலாக வாழ முடியலை அப்படிங்கிற சொல்கிறத நிறைய பேரை என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாதாள வல்லமைகளும் பிசாசுகளும் தூக்கத்தை கெடுத்து அவர்களுடைய சிந்தையிலே போராட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் இந்த விடுதலையை உணர முடியாமல், கர்த்தர் கொடுத்திருக்கிற நிறைவான தூக்கத்தை தூங்க முடியாமல் போராடி அவங்களுடைய ஆவியோடு போராடி ஆவியை கட்டுகிறது. ஆகவே காலையில் எழுந்தோன்னே இனம் தெரியாத ஒரு டயர்ட்னஸை உணர்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரிடத்துல தான் வரணும். அவரிடத்துல தான் திரளான மீட்புகள் உண்டு. அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன், என்ன பாவம் செய்தேன், எனக்கு சொல்லுங்க, நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை மனதிற்கு இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறுன்னு உணர்த்துவார். அதையெல்லாம் நம்ம எழுதி அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்துக்குள்ள அறிக்கை செய்யும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகிறோம். அது மாத்திரமல்ல,